இறைவனின் பணிப்பை ஏற்று ஜோனாஸ் நினிவே நகருக்குள் சென்றார். ஒரு நாள் பயணம் செய்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாட்களில் நினிவே வீழ்த்தப்படும் என்று அறிவித்தார். நினிவே மக்கள் கடவுளை விசுவசித்தார்கள், நோன்பு இருந்தார்கள். இந்த செய்தி நினிவே மன்னனுக்கு எட்டியது. தன் அரியணையை விட்டு இறங்கினான். அரச ஆடைகளை அகற்றினான். நினிவே மக்களுக்கு ஓர் அறிக்கை தயாரித்து அனுப்பினான். மனிதன் மிருகம் எல்லாருமே கோணி ஆடை உடுத்திக்கொண்டு கடவுளை நோக்கி உரத்த குரலில் கூவி அழைக்கட்டும். ஒவ்வொருவனும் தீய வழியை விட்டு திரும்பட்டும். தன் கையை கரைப்படுத்தும் வன்முறை செயல்களை விட்டொழிக்கட்டும். அப்போது ஒருவேளை ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு தம் கடும் சினத்தை அமர்த்தக்கூடும். நினிவே அரசனின் இந்த அறிக்கையில் உடனடியாக விட்டொழிக்கப்பட வேண்டியவை 2 சுட்டிக்காட்டப்படுகின்றன: தீய வழி, வன்முறை. அரசனின் அறிக்கைக்கு மக்கள் யாவரும் கீழ்ப்படிந்தார்கள். இதன் விளைவாக கடவுளில் மனமாற்றம் ஏற்படுகிறது. கடவுள் அறிவித்த அழிவை செய்யவில்லை. நினிவே மக்கள் யாவரும் காப்பாற்றப்பட்டார்கள். இறைவனின் கோபத்தில் இறைவனையே பற்றி கொண்டே நினிவே மக்கள் முழு மனத்துடன் இறை குரலுக்கு செவிசாய்த்து மனம் மாறினார்கள். தீய வழிகளே வாழும் வழியாக திணிக்கப்பட்டு வன்முறை அன்றாட சாதாரண நிகழ்வாகிவிட்ட சூழலில் இது கடவுளின் கோபம் என வேதாந்தம் பேசுவது அர்த்தமற்றது. வாழும் சூழலில் சிறு சிறு சுற்றுச்சூழல் குழுக்கள் அணி திரண்டு நினிவே அரசனைப் போல தானும் மனம் மாறி மக்களையும் மனமாற்றத் தூண்டும் சூழல் உருவாக வேண்டும்.